புவி வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங் அல்லது குளோபல் ஹீட்டிங் ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடைமுறையிலே இல்லாத ஒரு வார்த்தை இன்னைக்கு ஸ்கூல் பசங்க வரைக்கும் தெரிஞ்சிருக்குன்னா அந்த வார்த்தை பூமியில ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றத பாத்துக்கோங்க. இன்னைக்கு பூமி இருக்கிற ஆவரேஜ் டெம்பரேச்சரை விட இன்னும் 1 டிகிரி அதிகமானா கூட பூமி பயங்கரமான பேரழிவுகளை சந்திக்க போகுதுன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்பிதான் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் சொல்லல, கிளைமேட் சேஞ்சை பத்தி மட்டுமே 24/7 சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற, இதோட விளைவுகளை பத்தி மட்டுமே யோசிக்கக்கூடிய ஐநாவோட ஒரு அமைப்பான UNFCCC இதை சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இந்த கிளைமேட் சேஞ்ச் பூமியை அழிக்கிற அளவுக்கு அவ்வளவு ஆபத்தானதா? இந்த 2024 உலகத்துல பல பகுதிகளில் ரொம்ப சாதாரணமா வெப்பம் 50 டிகிரிக்கு மேல பதிவாயிருக்கு. நம்ம இந்தியாவில கூட அப்படிதான். இதை மனித உடலால எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும்? நிலக்கரி, பெட்ரோல் மாதிரியான ஃபாசில் ஃபியூல்ஸ் அதிகமா பயன்படுத்துறதால தான் பூமி வெப்பமாகுது. சோ அதுக்கு பதில் சோலார் மாதிரியான ரினியூவபிள் எனர்ஜியை பயன்படுத்தி ஃபாசில் ஃபியூல்ஸ் பயன்பாட்டை குறைச்சா பூமியோட ஆயுட்காலத்தை இன்னும் கொஞ்ச நாள் நீட்டிக்க முடியும்னு சொல்லி உலகத்துல இருக்கிற 118 நாடுகள் ஒரு பிளட்ஜில் சைன் பண்ணாங்க. ஆனா இந்தியா அந்த பிளட்ஜில் சைன் பண்ணாம ஒதுங்கியே நின்னாங்க. இதுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல ஹைலைட் பண்ண போறோம். வாங்க சிந்திக்கலாம். வறட்சி, காட்டுத்தீ, ஹீட் வேவ்னு இன்னைக்கு பூமியில பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே அவங்க தாத்தா பாட்டி சந்திச்சதை விட 7 மடங்கு அதிக வெப்பத்தை சந்திக்க போறாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது. அதோட கூடவே உலக சுகாதார அமைப்பான WHO இந்த 21ஆம் நூற்றாண்டுல மனித ஆரோக்கியத்துக்கு அச்சுறுத்தலா இருக்க போறது கிளைமேட் சேஞ்ச் தானே எச்சரிக்கை பண்ணிருக்காங்க. ஆனா இந்த வார்னிங்க பெருசா எடுத்துக்காத நாம ஆல்ரெடி கிளைமேட் சேஞ்சாலையும் எக்ஸ்ட்ரீம் வெதர் இவெண்ட்ஸாலையும் பல பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். உதாரணத்துக்கு இந்தியாவிலே அதிக டெம்பரேச்சர் இந்த வருஷமும் ராஜஸ்தான்ல பதிவாயிருக்கு. அதுவும் 50.5 டிகிரி டெம்பரேச்சர். என்ன வருஷம் ராஜஸ்தான் சொல்றேன், நம்ம டெல்லியில 53 டிகிரி வெப்பம் பதிவாயிருக்கதா நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அங்க ஏதோ டெம்பரேச்சர் சென்சார்ல எரர் நடந்திருக்கிறதா இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சோ அதனாலதான் நான் அந்த விஷயத்தை இப்ப சொல்லல. பட் எது எப்படியோ 50 டிகிரிக்கு மேல வெப்பம் பதிவாகிறதுங்கிறது நம்ம இந்தியா மாதிரி நாடுகள்ல இந்த வருஷம் ரொம்ப சர்வசாதாரணமா மாறிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல அடுப்புல தண்ணி அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போது அதோட வெப்பம் 100 டிகிரி இருக்கும். அதுல பாதியான 50 டிகிரிய மனுஷ உடம்பு ஃபேஸ் பண்ணா என்ன ஆகும்? நார்மலா மனித உடலோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ் தான். ஃபிட்னஸ் லெவலை பொறுத்து 40 டிகிரி வரைக்கும் அவனால தாங்க முடியும். பட் இந்த வருஷம் இந்தியால பதிவாயிருக்க வெப்பம்ன்றது மனித உடலால இவ்வளவுதான் தாங்க முடியும்ன்றதை விட 10 டிகிரி அதிகம். பொதுவா 40 டிகிரியை தாண்ட பட்சத்துல மனித உடல் அந்த டாக்ஸிக் ஹீட்டை தாங்க முடியாம ஓவர் ஹீட் ஆயிடும். விளைவு உடல் நீர் சத்தை இழந்து டீஹைட்ரேட் ஆகி பிளட்டோட திக்னஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். இதை சமாளிக்க முடியாத ஹார்ட் வழக்கத்தை விட அதிகமா பம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மோசமான நிகழ்வை தான் மெடிக்கல் டேர்ம்ல ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. கடந்த சில ஆண்டுகளா நம்ம இந்தியா உட்பட பல நாடுகள்ல இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கால இறக்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. அதாவது மக்கள் வெயில் அதிகமா இருக்கிறதால இறந்து போயிட்டு இருக்காங்க. இந்த தீவிர வெப்பத்தை நம்ம இந்தியா மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற பல நாடுகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பாகிஸ்தான்ல இந்த ஆண்டு 52 டிகிரி வெப்பம் பதிவாயிருக்கு. தாய்லாந்துல கடலுக்குள்ள இருக்கிற பவளப்பாறைகள் கூட வெப்பம் தாங்க முடியாம ஒயிட் கலர்ல மாறிக்கிட்டு இருக்கான். வியட்நாம்ல கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு மீன்கள் செத்து மிதந்துகிட்டு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பக்கம் வெப்பம் வரலாறு காண முடியாத அளவுக்கு அதிகமாகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் மக்கள் அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்காக தண்ணியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதாவது குடிக்கிற தண்ணியை நோக்கி. அது போதுமான அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்க மாட்டேது. உதாரணத்துக்கு தலைநகர் டெல்லியில வெப்பம் 50 டிகிரியை தாண்டிடுச்சு. மக்கள் குடிக்கிற தண்ணிக்காக போட்டி போட்டுட்டு வீட்டுல இருக்கிற எல்லா பாத்திரங்களையும் எடுத்துட்டு வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வாட்டர் ஷார்டேஜ் ஆயிடுச்சு. ஒவ்வொரு டிராப்பும் அவங்களுக்கு ரொம்ப குரூஷியலா மாறிடுச்சு. காரணம் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் டெல்லியில இருக்கிற யமுனை ஆறு கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஹீட் அதிகமா இருக்கு. இந்த அளவுக்கு இன்னைக்கு பூமி சீர்கெட்டு போனதுக்கு மனித இனம் தான் காரணம்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இந்த சீர்கேடுகள் எங்க ஆரம்பிச்சதுன்னு கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா 1800களில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அதாவது தொழில் புரட்சின்ற ஒரு விஷயம் மனுஷனால ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இதன் விளைவா உலகம் முழுக்க தொழிற்சாலைகள் அதிகமாக ஆரம்பிச்சது. உற்பத்தி பல மடங்கு பெருகுனுச்சு. பட் இங்கதான் பிரச்சனையே. இந்த தொழிற்சாலைகளுக்கு எரிசக்தியா மனுஷன் பயன்படுத்தினது நிலக்கரிகளை. பின்னால வாகன பயன்பாடு அதிகமாகுது. இங்க மனுஷன் எரிசக்தியா பயன்படுத்தினது பெட்ரோல், டீசல் மாதிரியான இன்னொரு வகையான ஃபாசில் ஃபியூல்ஸ். இந்த மாதிரியான ஃபாசில் ஃபியூல்ஸ் அதிகமா எரிக்கிறதால அதுல இருந்து ரிலீஸ் ஆகிற கார்பன் டை ஆக்சைடு மாதிரியான வாயுக்கள் வளிமண்டலத்துல கலந்து பூமியை சுத்தி ஒரு லேயர் மாதிரி பரவிடுது. இது கிரீன் ஹவுஸ் எஃபெக்டை ஏற்படுத்தியது. அதாவது ரொம்ப சிம்பிள், சூரியன்ல இருந்து உள்ள வரக்கூடிய ஹீட் வேவ்ஸ் பூமியை விட்டு வெளியில போகாம இது தடுத்துருது. சோ இதோட விளைவா பூமி ரொம்ப சீக்கிரமா ஹீட் ஆயிடுது. இதுதான் குளோபல் வார்மிங்னு சொல்றோம். இந்த குளோபல் வார்மிங்கால கிளைமேட் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, எவ்வளவு மோசமா சூழ்நிலை மாறிக்கிட்டு இருக்குன்றத பத்தி பேசுறதுக்காக மட்டுமே வருஷம் COP, அதாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ன்ற ஒரு மீட்டிங்க எல்லா நாடுகளும் சேர்ந்து நடத்துவாங்க. இந்த மாதிரி 2015 பாரிஸ்ல நடத்தப்பட்ட காப் மீட்டிங்ல ஒரு விஷயத்தை டிசைட் பண்றாங்க. அது என்னன்னா 1800களுக்கு முன்னாடி பூமியில இருந்த ஆவரேஜ் டெம்பரேச்சரை விட இந்த நூற்றாண்டோட இறுதியில
பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் வெறும் 1.5 டிகிரி தான் அதிகமாகி இருக்கணுமா. ஒருவேளை அதை தாண்டுச்சுன்னா ஆபத்துன்னு அப்ப சொன்னாங்க. எதனால 1800கள்னு ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா, அந்த நேரத்துல தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ற ஒரு விஷயம் வந்துச்சு. உலகம் முழுக்க நிலக்கரி பயன்பாட்டாலையும் அதுல இருந்து வெளியாகிற எமிஷன்ஸாலையும் ஹீட் அதிகமானுச்சு. சோ அதனால அந்த நேரத்துல இருந்த வெப்பத்தை இதோட லிமிட்டா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த மீட்டிங்லயே இந்த 1.5 டிகிரின்ற டார்கெட்லாம் கண்டிப்பா பண்ண முடியாத ஒரு விஷயம். இதுக்கப்புறம் இந்த எமிஷனை இவ்வளவு கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுன்றதெல்லாம் இம்பாசிபிள்னு உணர்ந்த பல நாடுகள் காமன் கோலா 2 டிகிரியை வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. அது என்னன்னா, இந்த நூற்றாண்டோட இறுதியில பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் 2 டிகிரியை தாண்டி ஏறாம எல்லா நாடுகளும் பாத்துக்கணும்ன்றதுதான் அது. எதனால இதை சொன்னாங்கன்னா, இன்னைக்கே பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் தொழில் புரட்சி காலத்து கூட கம்பேர் பண்ணும்போது ஆல்ரெடி 1.1 டிகிரி அதிகமாகி தான் இருக்கு. சோ எல்லா நாடும் ஒன்னா சேர்ந்து 2 டிகிரி பாத்துவேன்றத காமன் கோலா எடுத்துக்கிட்டாங்க. என்னதான் காமனா ஒரு கோலை செட் பண்ணாலும் அச்சீவ் பண்ணணும்னா அதை நோக்கி கொஞ்சமாவது போகணும் இல்லையா. பட் பெரும்பாலான நாடுகள் இந்த எமிஷனை குறைக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப் கூட எடுக்கவே இல்லை. ஈவன் இதே ஸ்பீட்ல போனுச்சுன்னா பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் இந்த நூற்றாண்டோட இறுதியில 4 டிகிரி அதிகமாக இருக்குமா. இதை தடுக்கணுன்றதுக்காக இப்போ 2023 துபாயில நடந்த COP28 மாநாட்டில் ஒரு உறுதிமொழியை எல்லா நாடுகளும் எடுக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் பயன்பாட்டை கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டு, அதாவது இந்த நிலக்கரியை இனிமே பயன்படுத்தக்கூடாது, கம்ப்ளீட்டா சோலார் மாதிரியான ரினியூவபிள் எனர்ஜி பக்கம் எல்லா நாடுகளும் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி ஒன்று எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவையும் சைனாவையும் தவிர அந்த இடத்துல இருந்த 118 நாடுகளும் இந்த பிளட்ஜில் சைனும் பண்ணாங்க. இந்தியா ஏன் சைன் பண்ணலன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியா இப்போ வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நாடு தான். வளர்ந்த நாடு கிடையாது, வல்லரசு நாடு கிடையாது. சோ மின்சார மாதிரியான தேவைகளுக்கு நம்மளால அதிக வேலைலாம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. இருக்கிறதுலேயே எது சீப்பஸ்ட் சோர்ஸோ அதை தான் நம்ம பயன்படுத்திக்க முடியும். உதாரணத்துக்கு இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல எலக்ட்ரிசிட்டிக்கு சீப்பஸ்ட் சோர்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா அது நிலக்கரியை எரிச்சு அதுல இருந்து எடுக்கக்கூடியது தான். சோ நிலக்கரி தான் விலை கம்மி. இவங்க கம்ப்ளீட்டா அதுல இருந்து வெளில வந்து சோலார் மாதிரியான ரெனியூவபிள் எனர்ஜி பக்கம் போகணும்னு சொல்ற பட்சத்துல சோலார் மாதிரியான விஷயங்களுக்கு அந்த சோலார் பேனல் எந்த அளவுக்கு இருக்குன்றதே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சோ சோலார் மாதிரியான விஷயங்களை இந்தியா மாதிரியான நாடுகளால கம்ப்ளீட்டா அஃபோர்ட் பண்ண முடியாது. அதோட விலை ரொம்ப அதிகமா இருக்கும். ரெண்டாவது, இந்தியாவோட புது நேஷனல் எலக்ட்ரிசிட்டி பிளான் முழுக்க முழுக்க நிலக்கரியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. சோ கம்ப்ளீட்டா நம்மளால நிலக்கரி பயன்பாட்டை நிறுத்த முடியாதுன்றதை யோசிச்ச இந்தியா நாங்க கொஞ்சம் கொஞ்சமா நிலக்கரி பயன்பாட்டை குறைச்சுக்கிறோம்னு சொல்லி இந்த பிளட்ஜ்ல சைன் பண்ணாம இருந்தாங்க. இன்னைக்கு அமெரிக்கா, யூரோப்லாம் கம்ப்ளீட்டா ரினியூவபிள் எனர்ஜி பக்கம் போறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களாம் வளர்ந்த வல்லரசு நாடுகள். இன்னைக்கு பூமி இவ்வளவு வெப்பமானதுக்கு காரணமே கிட்டத்தட்ட 150 வருஷமா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ற பேர்ல அதிகப்படியான நிலக்கரியை அவங்க யூஸ் பண்ணதும் அதுல இருந்து ரிலீஸ் ஆன கார்பன் எமிஷனை கண்டுக்காததும் தான். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பல விமர்சகர்கள் அமெரிக்கா மாதிரியான நாடுகள்லாம் இந்த மாதிரி சீப்பஸ்ட் சோர்ஸை பயன்படுத்தி வல்லரசு நாடுகளா மாறிட்டாங்க. இப்போ மற்ற நாடுகள் அதை பயன்படுத்த கூடாதுன்னு அமெரிக்கா சொல்றதால ஏன் அதுல இருந்து வெளியில வந்து ரினியூவபிள் எனர்ஜியை யூஸ் பண்றதுக்கான அமௌண்ட்டை அமெரிக்காவே தரக்கூடாதுன்னு அவங்க கேட்கறாங்க. இது ஒரு நியாயமான கோரிக்கை தான், நியாயமான கேள்விதான். என்னதான் இந்தியா இந்த பிளட்ஜ்ல சைன் பண்ணாம இருந்தாலும் இந்த எமிஷன்ஸை குறைக்கிறதுக்கான பல முயற்சிகளை இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு நாடு முழுக்க உங்க காருக்கோ பைக்குக்கோ நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோல்ல 90% தான் மண்ணில இருந்து எடுக்கிற பெட்ரோல் இருக்கு. மீதி 10% எத்தனால் தான் இருக்கு. இத 2026 எண்டுக்குள்ள 20% மாத்தணும்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லிருக்காங்க. எத்தனால் பிளெண்டிங்னா என்னன்னு தெரியலனா இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ போய் பாருங்க. சோ கடந்த ஆண்டு நடந்த COP28 மாநாட்டில் சொன்ன மாதிரி 2050க்குள்ள எல்லா நாடுகளும் ஜீரோ எமிஷன், அதாவது ஃபாசில் ஃபியூல்ஸ் பயன்பாட்டுல இருந்து கம்ப்ளீட்டா வெளியில வரலாம்னா இந்த நூற்றாண்டோட இறுதியில பூமியோட டெம்பரேச்சர் 4 டிகிரியை விட தாண்டி போயிருக்குமா. ஒருவேளை அப்படி போயிருந்ததுன்னா நம்ம எல்லாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பூமி பயங்கரமான பேரழிவுகளை சந்திக்குமா. ஆனா இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, இன்னைக்கு இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் பயன்பாட்டை நம்ம கம்ப்ளீட்டா நிறுத்தணும்னா கூட இதோட விளைவுகள் இன்னும் 100-200 வருஷத்துக்கு கண்டிப்பா பூமியில இருக்குமா. அப்போ இதை நிறுத்தாம விட்டுட்டா என்ன ஆகும்னு யோசிச்சுக்கிட்டு இந்த சீரியஸான பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.